ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ டாஸ்கில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வருது, எப்படி சப்மிட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி வந்துருங்க, எரர் பேஜ் சப்மிட்டே ஆக மாட்டேங்குது, நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில மெம்பர்ஸ் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு இமேஜ்னால் ஃபுல் இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். நோட்டீஸ் போர்டை ஃபஸ்ட்டு ரூல்ஸு நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் கிளியராகவும் சொல்லியிருக்காங்க. மீடியோ குரூப்பில் வீடியோஸும் இருக்குது, பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ண வந்திருக்கோம், நம்ம கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நோட்டீஸ் போர்டு அண்டு மீடியோ குரூப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், எல்லாமே கிளியராக இருக்குது. ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு கோட் இருக்கும், இதுவும் ஃபுல்லாக கிளியராக தெரியணும். கீழே அதே மாதிரி கோட் இருக்கும். இது எல்லாமே கிளியராக கவர் ஆகணும். இந்த மாதிரி கிளியராக கவர் ஆகி உங்களால் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும், நம்மளுடைய ஃபாண்டு. இந்த மாதிரி ஃபாண்டு இருந்தால் சப்மிட் ஆகாதுங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸில் போய் ஃபாண்டுன்னு சர்ச் பண்ணிங்களா, நார்மலான ஃபாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபாண்டை நீங்கள் கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். இதில் இமேஜ் கிளியராக இருக்குது, ஆனால் ஃபாண்ட் வந்து மிஸ்டேக். இப்படி இருந்தால் சப்மிட் ஆகாது. அந்த மாதிரி தான் எரர் பேஜ் வரும். நெக்ஸ்ட்டு, இதுலேயும் ஃபாண்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாண்டும் இருக்கக்கூடாது. நார்மல் ஃபாண்டுனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 90% மேலே நம்ம எல்லாருமே நார்மல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் தான் ஃபாண்ட் சேஞ்சில் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோனில் போய் செட்டிங்ஸில் போய் உங்களுடைய ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜில் என்னென்னா ஃபாண்ட் எல்லாமே இருக்குது, நம்மளோட ஹேஷ்டாக் எல்லாமே 4மே ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் இமேஜ் கிளியராக இல்லை. மேலே பாருங்கள், அந்த கோடு கிளியராக இல்லை, கீழே அந்த கோடு கிளியராக இல்லை. இந்த மாதிரி சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு சப்மிட் ஆகாது, அந்த எரர் தான் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுவும் இதே மாதிரி தான். பாருங்கள், எல்லாமே கிளியராக இருக்குது. பாருங்கள், கீழே இமேஜ் கிளியர் இல்லை. நமக்கு ஒரு இமேஜ் டவுன்லோடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே கோட் நம்பர், கீழே ஒரு கோட், ரெண்டுமே கிளியராக இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகணுங்க. இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகணும். ஹேஷ்டாக் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்மளுடைய போர்ட்ரேஜ் பேஜில் அதை கரெக்டாக ப்ளூ கலரில் வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம இமேஜுக்குள்ளே ரிவ்யூஸ் கொடுக்கறது 5 வார்த்தைகள் கொடுக்கணும். 5லேருந்து 7, 8 வார்த்தைகள் கூட கொடுக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ஒரு 5 வரி 10 வரி நிறைய மெசேஜ் மாதிரியும் போடாதீங்க. ஓகேங்களா? 5 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வரிகள்னால் இது எல்லாம் சேர்ந்தால் ஒரு வரிகள் வரும். இங்கேருந்து இது வரும் ஒரு வரிகள். இந்த மாதிரி 5-6 வரி கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு இதாகும். நீங்கள் 5 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 8 வேர்ட்ஸ், 5 வேர்ட்ஸ்க்கு கம்மியாக கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ரிவ்யூஸ், இமேஜுக்குள்ளே ரிவ்யூஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஹேஷ்டாக் கொடுக்கும்போது ஒரு ஹேஷ்டாக்குக்கு இன்னொரு ஹேஷ்டாக்குக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. ரொம்ப நெருக்கி கொடுக்காதீங்க. ஒரு ஹேஷ்டாக் போடுறீங்கன்னா அடுத்த ஹேஷ்டாக் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறீங்கன்னா ப்ரொஃபைல் அன்லாக்கில் இருக்கணும், பப்ளிக்கில் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் எவ்ரி ஒனில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேஜ் கண்டிப்பாக பப்ளிக்கில் இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், எப்படி இருக்கணுங்க, ஒரு இமேஜ் போடுறோம், எல்லாமே எப்படி இருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் இருந்தால் மேலே நம்மளுடைய கோட் நம்பர், கீழே இந்த இது எல்லாமே கவர் ஆகணும். நம்ம பைமோட் கொடுத்துக்க ரிவ்யூ, ஹேஷ்டாக் எல்லாமே கிளியராக இருந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோடு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சப்மிட் ஆகுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டுமே அங்கே தான் வரும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தான் நஷ்டம், வேறு யாருக்கு நஷ்டம் கிடையாது. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், மேலே ஒரு கோட், கீழே ஒரு கோட் கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும். இதில் எது மேலே கீழே மிஸ்டேக் இருந்தாலும் அப்லோட் ஆகாது. அதே மாதிரி இந்த பைமோட்
ஹேஷ்டாக் என்னென்ன உங்களுடைய போர்ட்டல் பேஜில் அப்போதைக்கு என்ன ஷோ ஆகுதோ அதை கரெக்டாக போடுங்க. ஒரு ஹேஷ்டாக்குக்கு இன்னொரு ஹேஷ்டாக்குக்கு கேப் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 5 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 8 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மேலே பாருங்கள் கோடு இருக்குது, கீழே கோடு இல்லை. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சப்மிட் ஆகாது. இந்த மாதிரி ஃபாண்டு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன, உங்களோட பேஜ் டார்க் மோடில் இல்லாமல் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் டார்க் மோடில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ எதனால் நமக்கு சப்மிட் ஆகலை அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 4-5 போஸ்ட் உங்களுக்கு ஃபாண்டிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபாண்டில் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா நிச்சயமாக சப்மிட் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக சப்மிட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வெப்சைட்டில் இருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணுங்கள். எந்தவித எரரும் வராது. இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.